ஜனவரி 5 புனித ஜான் நியூமன். புனித ஜான் நியூமன் பொஹிமியா நாட்டில் 1811 ஆண்டு மார்ச் 28 நாளன்று பிறந்தார். இவரது தந்தை பிலிப் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். தாய் ஆக்னஸ் செக் நாட்டை சார்ந்தவர். பிலிப்பிற்கும் ஆக்னஸுக்கும் 6 குழந்தைகளில் 3ஆவதாக பிறந்தவர் நம் புனிதர். யோவான் நெப்புமுசின் என்னும் புனிதரின் பெயரை தமது மகனுக்கு இவரின் பெற்றோர் சூட்டினார்கள். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது மாதிரி சிறுவனான யோவான் தாயுடன் தவறாமல் கோயிலுக்கு செல்லும் வழக்கத்தையும் அனைத்து ஜபங்களையும் பொருளுள்ள முறையில் ஜபிக்கும் பண்பையும் பெற்றிருந்தார். இதனால் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இவருக்கு முதல் நற்கருணையும் உறுதி பூசுதலும் வழங்கப்பட்டது. பீடச் சிறுவனாக இருந்தபோது யோவான் பலிபீட உதவி செய்யும் நாட்களில் திருப்பலிக்கு முன்பாக நோம்பிருந்து இறைப்பற்றுடன் பணி செய்தார். தாழ்ச்சியே புனிதத்தின் சிறந்த பண்பு என்பதை தமது சிறு வயது முதலே வாழ்ந்து காட்டினார். வாசிக்க தொடங்கிய நாள் முதலாக பெரும்பாலான புத்தகங்களை தேடி வாசிக்கும் ஆர்வம் மிகுந்திருந்த இவரை இவரது தாய் புத்தக புழு என்றும் புத்தக பைத்தியம் என்றும் கேலி செய்ததாக இவர் குறிப்பிட்டுள்ளார். இவர் இளம் வயதிலேயே தனித்திறமைகள் பல பெற்றிருந்தார். பல மொழிகளை கற்றிருந்தார். 1831 ஆண்டு இறைப்பணிக்காக அர்ப்பணிக்க முன்வந்து சார்லஸ் பர்டினாண்ட் பல்கலைக்கழகத்தில் தனது குருத்துவ படிப்பினை நிறைவு செய்தார். சிறப்பாக பயிற்சி பெற்ற இவர் தமது முன்மாதிரியாக வேற்றினத்தவர்களின் திருத்தூதர் புனித பவுல் மற்றும் அவருடைய அயராத நற்செய்தி பணியை நினைவில் ஏற்றிக்கொண்டார். அருள் தந்தை ஃபிரெடரிக் பராக்கா வியோபோல்டு மறைபரப்பு சபையினருக்கு எழுதிய விதத்தினாலும் மிகவும் ஈர்க்கப்பட்டார். பயிற்சி முடிந்தவுடன் குருத்துவ திருப்பொழிவிற்கான நாள் குறிப்பிக்கப்பட்டது. தனது குருத்துவ படிப்பிற்கு பின் 1835 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இருந்த தருவாயில் அந்நாட்டில் உள்ள ஆயர் போதிய குருக்கள் இருப்பதால் யாரையும் திருநிலைப்படுத்தப்பட போவதில்லை என்று முடிவெடுத்தார். அவருக்கு ஆங்கிலம் நன்றாக தெரிந்திருந்ததால் நியூயார்க் பேராயர் 1836 இவரை குருவாக திருநிலைப்படுத்தி தமது மறைமாவட்டத்தில் குருவாக்கினார். நியூயார்க் மறைமாவட்டத்தில் முதல் பணித்தளமான பஃபல்லோ சென்றார். அங்கிருந்த அருள் தந்தை அலெக்சாந்தர் பாக்ஸ் நகரம் அல்லது கிராமம் எங்கு வேண்டுமானாலும் பணியாற்றுங்கள் என்று வாய்ப்பளித்தார். யோவான் தூரத்தில் உள்ள கிராமங்களை தேர்ந்தெடுத்து அங்கு சென்றார். என் ஆண்டவரே, ஏழ்மையிலும் அறியாமையிலும் உள்ள இளைஞன் நான். உமது மந்தைக்கு ஆயனாக நியமிக்கப்பட்டுள்ளேன். இவையில் எவையும் தொலைந்து விடாதபடிக்கு அருள் புரியும். அனைவரும் காப்பாற்றப்பட அன்னை மரியா மீது மிகுந்த பற்று கொள்ள நான் மக்களுக்காக வாழவும் தேவையெனில் சாகவும் கற்பியும். அன்னையே, தப்பறைகளை வெற்றி கொண்டவரே, துன்பத்தில் இருக்கும் ஒவ்வொருக்காகவும் ஜெபித்தருளும். என் இயேசுவே, ஆன்மாக்களை உம்மிடம் கொண்டு வருவதை தவிர இந்த ஏழை படைப்பால் வேறு என்ன செய்ய முடியும் என்று ஜெபித்தார். குறைந்த நேரமே தூங்கினார். பல மைல்கள் நடந்து பல்வேறு பண்ணைகளில் உள்ள விவசாயிகளை சந்தித்தார். அப்பகுதியில் அமெரிக்காவிற்கு புதிதாக குடிபெயர்ந்து வந்த மக்களிடையே அதிகம் பணி செய்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பங்கில் பெரும்பாலும் பயணங்கள் அநேகம் மேற்கொண்டு திருப்பலி நிறைவேற்றினார். நோயாளிகளை சந்தித்தார். மறைக்கல்வி சென்ற இடமெல்லாம் போதித்தார். சென்ற இடமெல்லாம் வீடுகளிலேயே பள்ளிகளை நடத்தி கல்வியறிவையே வந்த மக்களுக்கு கொடுத்தார். 4 வருடங்களுக்கு பின் ஏழைகளுக்கும் கைவிடப்பட்டோருக்கும் அதிகமாக பணி செய்யும் உலக மீட்பர் சபையில் சேர்ந்து பணியாற்றினார். பின்னர் பிஸ்ட்பர்க் பால்டிமோர் பகுதியில் பங்கு குருவாக மறைபணியாளராக பல இடங்களில் பணி செய்தார். இவர் ஆற்றலோடும் வல்லமையோடும் முழு ஈடுபாட்டோடும் செய்த பணியினால்
1852 ஆண்டில் பிலடெல்பியா மாகாணத்தின் முதல் ஆயராக 41 வயதில் நியமிக்கப்பட்டார். முதல் பணியாக அநேகமாக எல்லா பங்குகளிலும் பங்கு பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார். மிக குறைந்த காலத்தில் 100 ஆலயங்களையும் 80 பள்ளிகளையும் தமது மறைமாவட்டத்தில் நிறுவினார். அனைத்து கத்தோலிக்க பள்ளிகளையும் ஒருங்கிணைத்தார். ஏழை மக்கள் மீது பரிவிரக்கமும் நேசமும் கொண்டிருந்தார். புதிதாக அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளை செய்தார். அதற்காக பல மொழிகளை கற்றுத் தெரிந்திருந்தார். மறைமாவட்டத்தில் அநேக சமூக சேவை நிறுவனங்களை நிறுவினார். தானும் எளிமையாக வாழ கற்றுக்கொண்டார். 1860 ஆண்டு ஜனவரி 5ஆம் நாள் நம் புனிதர் இறைவனடி சேர்ந்தார். திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் 1921 இவரை வணக்கத்துக்குரியவராக அறிவித்தார். திருத்தந்தை 6ஆம் பவுல் ஜூன் மாதம் 19ஆம் நாளன்று 1977 புனித ஜான் நியூமனை புனிதர் நிலைக்கு உயர்த்தினார். புனித யோவான் நெப்போமுசேன் புனிதர் பட்டம் பெற்ற முதல் அமெரிக்கர் மற்றும் முதல் அமெரிக்க ஆயர் ஆவார்.